ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் லேர்ன் லிஸ்ட். அது என்ன லேர்ன் லிஸ்ட்? இந்த லேர்ன் லிஸ்ட் தான் என்கிட்ட இருக்கிறதுல நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்ட ஒரு விஷயமா இருக்கும். என்ன தெரியுமா? ஸ்டடி பிளான். எனக்கு இப்போ ஆரம்பிச்சா நான் 600 எடுக்க முடியுமா? இப்போ ஆரம்பிச்சா நான் 500 எடுக்க முடியுமா? நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், எனக்கு ஆனால் என்ன பண்றதுன்றதுல ஒரு பிளான் இல்லை. அந்த பிளானை கொடுக்கறதுக்கான ஒரு ஃபீச்சர். இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? நீங்க இந்த லேர்ன் லிஸ்ட் ஃபீச்சர் மூலமா நீங்க வேத் கிட்ட என்ன டாபிக்ல வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அது உங்களுக்கு அந்த டாபிக்கான கான்செப்ட் வீடியோ, ஸ்மார்ட் நோட்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்னு தனித்தனியா இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்னா கொடுக்கும். நீங்க ஹோம் பேஜ்ல பாட்டம் ஆஃப் த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேத் ஏயோடைய ஸ்கிரீன் இங்க இருக்கும். நீங்க இதுல வேத் இதை நீங்க கிளிக் பண்ணா போதும். சரியா? ஒன்ஸ் யூ கிளிக் இட், இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேத் ஏயோடைய ஹோம் பேஜுக்கு நம்ம இங்க வந்துருவோம். இதுல ஓகே, லெட்ஸ் சே நீங்க ஏதோ ஒரு கான்செப்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதை பத்தி சுத்தமா தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு எல்லாருக்கும் கேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ரிக்ஷன் வச்சுப்போம். அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, கீழே இந்த டூல்ல இங்க வந்துட்டு ஓகே, ஹெல்ப் மீ லேர்ன் ஃப்ரிக்ஷன் தரோலி. ஸோ இதை போட்டுட்டு ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரிக்ஷன்ன்ற டாப்பிக்கை தரவா படிக்கிறதுக்கு ஒரு வீடியோ, அதுக்காக நோட்ஸ், அப்புறம் ஈவன் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கூட கொடுத்துருக்கு. அதை நான் எப்படி பார்க்கறது? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க போதும். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் என்ற டாப்பிக்கை நீங்க ஏல இருந்து இசட் வரைக்கும் கம்ப்ளீட்டா கத்துக்கிறதுக்கு இட் ஹஸ் கிவன் யூ அ டீடைல்டு வீடியோ. ஏன்னா நம்ம தரோவா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டதுனால அதுக்கான வீடியோவை எடுத்து கொடுத்துருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அதோட நோட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டேன், இப்போ எனக்கு அந்த வீடியோல இருக்கிற எல்லாமே சம்மரியா ஒரு ப்ராப்பர் நோட்ஸா வேணும். ஓகே, அதை வச்சு நான் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கணும் அப்படின்னா தென் யூ வில் கெட் அ ப்ராப்பர் நோட்ஸ். இது ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. அப்போ அதுக்காக நீங்க பாருங்க, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு அந்த டாப்பிக்ல அவைலபிளா இருக்கும். 20 questions அப்படின்னு நீங்க காமிக்கிது பாருங்க. ஸோ ஒன்ஸ் யூ வாட்ச் த வீடியோ, நோட்ஸை நீங்க பார்த்தாச்சு அப்படின் போது ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ நீங்களும் டெஸ்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த ஏரியாஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்தெந்த ஏரியாஸ்ல நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியும். சரியா? சமல இந்த ஃபியூச்சர். ஓகே, நவ் நம்ம அடுத்த ஃபியூச்சர் வரும்போது இன்ஸ்டா சால்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்டா சால்வ் அப்படின்றது என்ன ஃபீச்சர் ஆன்சர்? அந்த பேர்ல இருக்கு பாரு. உனக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குனாலும், என்ன டவுட் இருக்குனாலும் உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல உடனே அந்த கேள்விகளுக்கான பதில் அழகா துல்லியமா கத்துக்க முடியும். வித்தின் செகண்ட்ஸ் அது அழகா ஒரு போட்டோ எடுத்து அதை நம்ம வேத் ஏஐல போஸ்ட் பண்ணனா உனக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கான ஹிண்ட்ஸ் கிடைக்கும், அதுக்கான கான்செப்ட் வீடியோ கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஒரே பேக்கேஜ்ல உடனே உனக்கு இதுல கிடைச்சிரும். ஸோ டைம் வேஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கவே போறது இல்லை. நம்ம ஆப்ல வேதாந்த் ஆப்ல வந்துட்டு whenever you click இன்ஸ்டா சால்வ், இப்போ பாருங்க உங்களுக்கு அகைன் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, ஸ்ட்ரைட்டா நீங்க உங்க புக்ல இருந்தே இதை வச்சு கேமரா டூல் வச்சு போட்டோ எடுத்துக்கலாம். இல்ல ஏற்கனவே போட்டோ எடுத்து வச்சிருக்க அப்படின்னா பாரு, இதை கிளிக் பண்ணி உங்க போட்டோஸையும் நீங்க அப்லோட் பண்ணலாம். இப்போ அப்லோட் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தோல இப்போ லெட்ஸ் சே இந்த மேத் கொஸ்டின் தான் நான் டவுட் கேட்க போறேன். இப்போ இது வந்து பாருங்களேன், கரெக்டா ஸ்னிப் ஆகல. அப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் ஸ்னிப் ஆப்ஷனும் வச்சிருக்கோம். நீ எக்ஸாக்டா உன் புக்ல எதை வந்து ஸ்னிப் எடுக்கணும்னு நினைக்கிறியோ, எந்த பார்ட் மட்டும் உனக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறியோ அதை மட்டும் நீ வந்து என்ன செய்யலாம், அழகா ஸ்னிப் எடுத்து டன் கொடுத்து நீங்க அதை அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நீங்க அதை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டீடைல் சொல்யூஷன் வேணுமா, ஹிண்ட்ஸ் வேணுமா, ஆன்சர் கீ வேணுமா அப்படின்றதையும் இங்கே ஒரு ஆப்ஷனா கேட்கும். லெட்ஸ் சே நான் இதை ஹோம் ஒர்க்கா பண்ணணும், எனக்கு ஒரு டீடைல்டு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் டீடைல் சொல்யூஷன் அண்ட் தென் கிவ் என்டர். இப்போ இது கெமிஸ்ட்ரியா, மேக்ஸா, பிசிக்ஸா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். நம்ம அப்லோட் பண்ணது என்னது, மேக்ஸ் கொஸ்டின். அப்போ மேக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன, ஆன்சர் என்ன, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் அதை தாண்டி இன்னும் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்றது கிடைச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் என்ன, நம்ம இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன பண்ணுறோம் அதோட ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் பக்காவாக உங்களுக்கு கிடைச்சிடுது. எதனால ஆன்சர் உங்களுக்கு இது வந்திருக்கு அப்படின்றதும் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, லிமிட்ஸ் இருக்குது, ரேஷனலைசேஷன் இருக்குது, அல்ஜிப்ரா மேனிபுலேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நான் குவிக்காக முடிக்கணும்னா அதுக்கு என்னென்ன ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பிட்ஃபால்ஸ் டு அவாய்ட் இருக்குது. அது என்ன சார், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீ பண்ணுவ, எங்கெல்லாம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது, ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னென்ன, உங்களுக்கு முன்னாடியே என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதோட முடிஞ்சிருமா? இல்லை, அடிஷ்னலாக இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ இந்த கான்செப்ட்டுக்கு ஒரு வீடியோ சஜஷன், அதுக்கான நோட்ஸ், அதுக்கான இந்த குவிஸ் அட்டன் பண்ணால கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி ஒரு சஜஷனும் வரும். அதை வச்சு நம்ம ஏற்கனவே நான் காமிச்சல அதே மாதிரி நீங்க இந்த டாப்பிக்கே வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா தரவும் பண்ண முடியும். இந்த வேத் ஸ்கோர் பூஸ்டர் இது உங்களோட மார்க்கை எப்படி அதிகமாக வைக்கும், எப்படி உங்களை இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வர வைக்கும், அதை நான் இங்க சொல்றேன். இந்த ஸ்கோர் பூஸ்டரோட ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? இது என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க எழுதுற ஒவ்வொரு டெஸ்ட்டையும், நம்ம வேதாந்தா ஆப்ல நீ எழுத போற எல்லா டெஸ்ட்டையும் பக்காவா ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்குன்னு கரெக்டான ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ், அதாவது இந்த டெஸ்ட்ல நீ இந்த மார்க் எடுத்துட்ட, சரி ஓகே, இது குட்டா பேடா, குட்னா அடுத்து என்ன செய்யணும், பேடுனா அடுத்து நீ என்ன செய்யணும், அதுல இருந்து எப்படி நீ ரைஸ் அப் ஆகி திரும்ப வெளியே வரணும், எப்படி ஜெயிச்சு காட்டணும், பெர்ஃபெக்டா உனக்கு சொல்ல போகுது. நீ எக்ஸாக்டா உன் மார்க்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்,
எப்படி நீ சாதிச்சு காட்டணும் அப்படின்றத ஒரு பெர்ஃபெக்ட் பிளானோட ஒரு பெர்ஃபெக்ட் ரூட் போட்டு என்ன செய்ய போகுது அப்படின்னா உங்ககிட்ட அதை சொல்ல போகுது. இப்போ இந்த ஸ்கோர் பூஸ்டர் ஃபீச்சர் எப்படி நம்ம பயன்படுத்துறது? இப்போ நம்ம வேதாந்தோல மை கோர்சஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்க நம்ம கிட்ட படிக்கிற கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்போ இந்த கோர்சஸ்ல வந்து லெட்ஸ் சே நம்ம ஒரு ரேண்டம் கோர்ஸ் நான் வந்து இப்போ சூஸ் பண்றேன். நீங்க இப்போ நம்மளோட பேச்சஸ் தீமனலா இருக்கட்டும், முதல்வனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க இந்த மாதிரி கோர்சஸ்ல படிக்கிறீங்க. இதுல நாங்க ரெகுலரா உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டை நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட் ஆப்ஷனுக்கு வரும். இப்போ இந்த டெஸ்ட் ஆப்ஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ ஹவ் அட்டெண்டட் லாட் ஆஃப் டெஸ்ட். ஓகே, இதுல இப்போ நீங்க என்ன செய்யணும், ஏற்கனவே அட்டன் பண்ண ஒரு டெஸ்ட், ஆனா அதுல வந்து நீங்க மார்க் கம்மியா எடுத்துட்டீங்க, சரியா? அண்ட் அதுல இருந்து எப்படி ஒரு கம்பேக் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு தெரியல, என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியல. ஸோ யூ வாண்ட் டு நோ இட். ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்ல உங்களுக்கு எல்லாத்துலயுமே வியூ ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த வியூ ரிப்போர்ட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ், அகைன் ஒரு 2-3 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை பாருங்க, உங்களோட கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து இங்க லோட் ஆகிடும். இப்போ ஏற்கனவே இப்போ நான் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஃபீச்சர். நீங்க வந்து நம்மளோட பேச்சஸ்லேயே டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் இதை பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க, என்ன ஓவரால் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, ஓகே, எத்தனை இன்கரெக்ட், அக்யூரேசி என்ன, இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஆனா இப்போ கீழே வாங்கல, ஸ்கோர் பூஸ்டர், வேத் ஸ்கோர் பூஸ்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல நீங்க வந்து என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அண்ட் இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை விட நீங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கீங்க, உங்களை விட எத்தனை பேர் வந்து பெட்டரா பண்ணிருக்காங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ரேங்க் என்ன, ஓகே, இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம இப்போ நம்ம என்ன மாதிரி இடத்துல தப்பு பண்றோம். ஓகே, லெட்ஸ் சே இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஈஸியான டாபிக்ல இருக்கிற கொஸ்டின் எல்லாருமே கரெக்டாக எழுதிருப்பாங்க. ஆனா அந்த ஈஸியான டாபிக்ல நம்ம போய் ஒரு தப்பு பண்ணிருப்போம். அப்போ வேதையால என்ன செய்ய முடியும்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு எடுத்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ ஈஸி கில் டாபிக்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதுல வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க 93% வந்து ஹை வெயிட்டேஜ் அண்ட் ஹை ஸ்கோரிங் டாபிக்ஸ்ல நல்லா பண்ணிருக்கீங்க. பட் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்தது, அதுல நீங்க எத்தனை கரெக்டா பண்ணீங்க, எத்தனை தப்பா பண்ணீங்க, அந்த ஒரு டீடைலும் ஈஸியா அட்டன் பண்ணிருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். ஓகே, ஆனா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது ஈஸி தானே, இதை ஏன் நீ விட்டுட்ட, அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டாபிக்லாம் முடிக்கணும், இந்த வீடியோ எல்லாம் படிச்சிடணும், இதுக்குன்னு நோட்ஸ் இருக்கு, இதெல்லாம் பாத்துரு அப்படின்ற மாதிரியான அட்வைஸை கொடுத்து அடுத்து நீ என்ன பண்ணணும் அப்படின்ற ஃபீட்பேக்கையும் வந்து நம்ம வேத் ஏஐயால நம்மளோட ஸ்கோர் பூஸ்டர் ஃபீச்சரால உங்களுக்கு கொடுக்க முடியும். The last but the most important feature, lecture lens, அதை பத்தி சொல்ல போறேன். ஏன் அப்படின்னா இதுல ஒரு விஷயம், ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஸ்பெஷலான விஷயம் இதுல அடைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் சார் இது என்ன ஃபீச்சர்? யூடியூப்ல நீங்க கிளாஸஸ் பார்க்கறது இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு ரெவல்யூஷனா மாறப்போகுது. இதுக்கப்புறம் யூடியூப்ல கிளாஸஸ் பார்க்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட போறதில்ல, உங்களோட கவனம் செதற போறதில்ல, உங்களால பெர்ஃபெக்டா சூப்பரா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம படிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இங்க உங்களுக்கு உருவாகி இருக்கு. அது எப்படின்றத நான் சொல்ல போறேன். நம்மளோட யூடியூப் லெக்சர்ஸ் எல்லாமே இனிமே நீங்க யூடியூப்ல தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வேதாந்தோ ஆப்ல வேத் ஏஐயோட ஹெல்ப்போட நீங்க வந்து இனிமே என்ன செய்யலாம் அப்படின்னா சூப்பரா பார்க்கலாம். அண்ட் யூடியூப்ல இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு நாங்க இங்க சூப்பரா பேக் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப் லெக்சர்ஸ் எல்லாமே இப்போ நான் காட்டப்போற ஃபீச்சரால கம்ப்ளீட்டா ரெவல்யூஷனலைஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்ல, நீங்களாம் இதை பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்க அப்படின்னு நான் தைரியமா சொல்லுவேன். நீங்க நம்ம வேதாந்தோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஹோம் பேஜ்ல அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்களேன், உங்களுக்கு யூடியூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ இந்த யூடியூப்ல வியூ ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்ட் சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் ஸ்ட்ரெயிட்டா யூடியூப்ல நாங்கள் எடுக்கிறோமோ அது எல்லாமே இங்க உங்களுக்கு ஆப்ல அவைலபிளா இருக்கும். நீங்க இந்த டீச்சர் ஸ்பெசிஃபிக்காகவும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷாவணி மேம் இருக்காங்க, யாழியன் சார் இருக்காங்க, ஆஷா மேம் இருக்காங்கன்னா சப்போஸ் நீ என்னோட லெக்சர்ஸ் பிசிக்ஸ் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்போ நீ என்ன செய்யணும், யாழியன் என் பேரை மட்டும் செலக்ட் பண்ணு. இப்போ நான் உங்களுக்கு யூடியூப்ல எடுத்த எல்லா பிசிக்ஸ் லெக்சர்ஸும் இங்க வந்துடும். இப்போ இதுல என்ன சார் பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்குறியா? இப்போ நான் காட்டுறேன் பார், ஒவ்வொரு லெக்சர்லையும் டவுட், ஸ்மார்ட் நோட்ஸ், இப்படி ஒரு 2 ஃபீச்சர் இருக்கா. இனிமேல் நோட்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த நோட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீ வேதாந்தோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா உனக்கு தானா கிடைச்சிடும். இப்போ அந்த ஸ்மார்ட் நோட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருப்பார், அதை நீ கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது, ஓகே, இப்போ நான் கிளாஸ் எடுத்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டாக எல்லாமே இங்கே அவைலபிளாக இருப்பார். கிளாஸ் எடுக்கும்போது நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேன், என்னெல்லாம் பண்ணேன், எல்லாமே கம்ப்ளீட் நோட்ஸாக உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இங்கே நம்ம வேதாந்தோ ஆப் மூலயமா கிளாஸை கவனிக்கிறீங்க, இல்லை நம்ம யூடியூப் வீடியோவே வேதாந்தோ ஆப் மூலயமா ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அதில் இன்ஸ்டன்ட்டாக டவுட் சால்விங்கும் இருக்குது. இப்போ இங்கே டவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, இன் கிளாஸ் டவுட் சால்விங் அப்படின்னு சொல்லுவோம் இதை, சரியா? ஸோ இப்படி உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸையும் கேட்க முடியும். அதே மாதிரி ஏற்கனவே ஸ்மார்ட் நோட்ஸ் இருக்குல்ல, அதையுமே நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதிலே நீங்கள் குவிஸ் எடுக்கலாம், இதிலே நீங்கள் நம்ம ஏற்கனவே எழுந்த மாதிரி டெஸ்ட்டும் எழுதி பார்க்கலாம். ஸோ ஈவன் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்திருக்கு.